வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியில் இருந்து வேல்முருகன் விலகிட்டார். திமுக கூட்டணியில் இருந்து டிவிகே விலகிருச்சு அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகிருச்சு. திமுக கூட்டணியில சின்ன சின்ன கட்சி, ஒரு கட்சி, ஒன்றரை கட்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. வந்தவங்களுக்கு 6 சீட்டு, உதயசூரியன்ல 1, தனியா 1, இப்படி எவ்வளவோ கொடுத்தாங்க. யாருமே விலகி போக மாட்டாங்க. வெல்லுகின்ற கூட்டணி அங்கு இருந்தாதான் சீட்டுன்னு இருக்கிற சமயத்துல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் டாட்டா காட்டிட்டார். ஏதோ விஷயம் இருக்குல்ல. அவரு 3 தடவை எம்எல்ஏ இருந்தவருங்க, நல்லா தெரியும்ல. எம்எல்ஏ இருந்தவர் வேல்முருகன் இருந்து அதிமுக திமுக அணியில இருந்து அவர் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம். அந்த அளவுக்கு பண்ருட்டியில அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. இப்ப வெளியே வர்றாரு அப்படின்னா ஏதோ கணக்கு இருக்கு. அப்படிலாம் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை யாருமே குலைச்சிக்க மாட்டாங்க. அப்போனா வேல்முருகன் ஏதோ கணக்கு இருக்குல்ல. திமுக கூட்டணியில நிச்சயமாக அதிருப்தி இருக்குங்க. பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். பெரிய கூட்டணி திமுக தான் முதன்மை கட்சி, திமுக தாங்க கூட்டணியே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கூட்டணிக்கெல்லாம் ஏதுங்க வேல்யூ? திமுகங்கிற கட்சியால தான் கூட்டணியே ஓடிட்டு இருக்கு. எல்லா கிளை கட்சிகள் அல்லவா, இப்படி எல்லாம் விமர்சனம் இருந்தாலும் திமுக அதெல்லாம் பெருசா எடுத்துக்க. 1.5 கட்சி 1 கட்சி அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் சரி, 1%, 1.5%, 3% எதுவா இருந்தாலும் கூட்ட அள்ளி இல்ல கிள்ளி சீட்டை கொடுத்துட்றாங்க. அப்படி இருந்தபோது உள்ள ஒரு அதிருப்தி இருக்குல்ல. நம்ம பல தடவை பதிவு பண்ணியிருக்கிறோம். என்னதான் போய் போராடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி நாங்கள் 5க்கெல்லாம் வளைந்து கொடுக்க மாட்டோம், 6க்கு கீழே வர மாட்டோம் சொன்னவங்க சிரிச்சுட்டு போய் கையெழுத்து போட்டாங்க. இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் அதிருப்தி இருக்குங்க, மறுக்க முடியாது உண்மை. மதிமுகவுக்கு 4, அப்போ 1 உங்க சின்னம், மத்த உதயசூரியன், இப்படி எல்லாம் சொல்லிதான் இது ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது கட்சிகளுக்குள்ள நிச்சயமா ஒரு பெரிய கசப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எடுத்துங்க, போனதை விட சீட்டு கம்மி. அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? கிட்டத்தட்ட 3 வருஷம் மனிதநேய மக்கள் சொல்லிட்டே வந்தது, அடுத்த தேர்தலில் நாங்கள் சொந்த சின்னத்தில் இருப்போம். இல்லையே உதயசூரியன் அதாங்க சொந்த சின்னம். இப்படிங்கிற ஒரு அதிருப்தி நிச்சயமாக கூட்டணி கட்சிகளுக்குள்ள திமுக கூட்டணி கட்சிகளும் நிச்சயமா இருக்கு. கட்டும் அதிமுக அங்க மட்டும் என்ன, இன்னும் எத்தனை இடங்கிறதே முடிவாகலைங்க. டெல்லி போய் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வர்றாரு. டெல்லியில இருக்க அதிமுக அலுவலகம் ஜெயலலிதா அம்மா இருந்த போது அங்கிருந்து பறந்து வந்து வெயிட் பண்ணியில சீட்டு வாங்கிட்டு போனாங்க. இப்ப எடப்பாடி அங்கே போய் வெயிட் பண்றாரு. அங்கேயும் கூட்டணியில பயங்கர குழப்பமா இருக்கு. எப்படியாவது அங்கே போய் முடிச்ச பாமகவுக்கு, டிடிவிக்கு இப்படி எல்லாம் இடங்கள் முடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கு. அங்கேயும் அதிருப்தி நிலவிட்டு இருக்கு. அதை விட அதிக அதிருப்தி நிச்சயமாக திமுக அணியில் இருக்கு. பெரிய கூட்டணி, வெல்லக்கூடிய கூட்டணி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. வெல்லக்கூடிய கூட்டணினா அந்த கூட்டணி நிச்சயமாக வென்றுவிடும். திமுக கூட்டணி திமுகவை 117 தாண்டுமா அப்படிங்கிறது தேர்தல் நெருங்க தெரியும். இப்ப பாருங்க, வேல்முருகன் வெளியே வந்துட்டாருங்க. 3 டைம்ஸ் எம்எல்ஏங்க, சாதாரண விஷயம் இல்ல. 3 டைம் எம்எல்ஏ வெளியே வராருன்னா அவர் எங்கே போறாரு? அதிமுக கூட்டணிக்கு போறாரா? அப்போனா அவருக்கு 2 சீட்டு 3 சீட்டு தர போறாங்களா? கொடுப்பாங்களா? கொடுக்கறதா இங்க பாமகவோட கூட்டணியா? அன்புமணி ராமதாஸோட பாமகவோடையும் அவர் இணங்கி போறாரா? அந்த இடத்தை அன்புமணி விட்டு கொடுக்க தயாராக இருப்பாரா? சரி போனா போகுது பழைய நட்புக்காக கொடுப்பாரா? இல்ல நேரடியாக வேல்முருகன் ஐயா ராமதாஸோட கூட்டணி அமைக்க போறாரா? அவருக்கு அங்க செல்வாக்கு இருக்குங்க. அங்க சசிகலாவும் கூட்டணி அமைக்க போறாங்க. சசிகலாவும் அங்க பெரிய அளவுக்கான செல்வாக்கெல்லாம் இல்ல. ஒருவேளை இவங்க எல்லாம் அமைந்தால் என்ன ஆகும் பாருங்க. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தாவேகா இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. இதுல வேல்முருகனும் ஐயா ராமதாஸோட போனார் அப்படின்னா ஓட்டுகள் பிரியும் அல்லவா? ஆனா வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அப்போ அவரு டிவிக்கு கூட போவாரோ? அதான் டிவிகே விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட போவாரோ? டிவிகே அவருடைய கட்சி டிவிகே தாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனால கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு. டிவிகேயோட கூட்டணி அமைக்குமா, விஜயோட கூட்டணி அமைப்பாரா? என்னங்க முந்த நாள் வரைக்கும் நான் கடுமையா திட்டிட்டு இருந்தாரு, நடிகன் வந்து விடலாமா, நடிகனுக்கு என்ன தகுதி இருக்கு, இதெல்லாம் சொன்னவர் கூட்டணி அமைப்பாரா? அது சாத்தியமா? அமைக்கலாமா? அரசியல எது வேணாலும் சாத்தியங்க. விஜய் அந்த பகுதியில் இன்னும் பலமாகத்தான் இருக்கிறார். அந்த பகுதியில் பலமாக இருக்கிறார். முக்கியமாக வட மாவட்டங்களில் வன்னிய சமூகம் அதிகம் இருக்கும் இடங்களில் விஜய்க்கும் ஒரு ஆதரவு இருக்கிறது. அவரோடு சேர்ந்து ஒருவேளை டிவிகே விஜயோட சேர்ந்து வேல்முருகன் V+V விக்டரியா சாத்தியம் இருக்கா? சொல்ல முடியாது. அந்த கணக்கு இல்லாமல் வெளியே வந்திருக்க மாட்டார் அல்லவா? எத்தனை கட்சிங்க, பெரிய பெரிய கட்சியெல்லாம், காங்கிரஸ் எல்லாம் டெல்லி வரைக்கும், டெல்லி சலோன்னு போய் போராட்டம் நடத்தி ஒரு 3 சீட்டை வாங்கிட்டு சந்தோஷமா வந்துடலையா? இப்படி காட்டிட்டேனா சந்தோஷமா வந்துரு இல்லையா? அப்படிலாம் இருக்கும்போது இன்னும் வேல்முருகன் மட்டும் அதிருப்தி. கணக்கு இருக்கு, ஏதோ கணக்கு இருக்கு. வேல்முருகன் சரியாக கணக்கு போடுபவருங்க. அது கணக்கு இருக்குங்கிறது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, வெளியே வந்தாலும் ஜெயிக்கலாம், அதிமுக அணியில் போய் ஜெயிக்கலாம், ராமதாஸோட போய் ஜெயிக்கலாம், இல்ல தனியா போய் ஜெயிக்கலாம், இல்ல விஜயோட போய் ஜெயிக்கலாம் அப்படிலாம் நினைச்சாரு அப்படின்னா திமுக அணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளும் ஜெயிப்பார்களா என்பதை சிந்திக்கிறார்கள் என்ற அர்த்தம்.
அது மக்கள் மனநிலை காமிக்குது. திமுக அணி அப்படியே வெல்லுமாங்கிறத காமிக்குது. அங்க ஒரு கிராக் உருவாகிட்டு இருக்குங்க, மறுக்க முடியாதுங்க. சின்ன சின்ன அளவுக்கான கிராக் இருக்கு. இதை தான் வேலுமுருகன் வெளிப்படுத்துறார். என்னங்க திமுக அணியில பெரிய ஓட்டையா, ஒரு துளி அளவுக்கு, ஒரு ஊசி அளவு கூட வேல்முருகனால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு உங்களில் பலர் நினைக்கலாம். வேல்முருகனை சிந்திக்கிறார் என்றால் மற்ற கட்சிகளும் சிந்திக்கின்றன என்ற அர்த்தம். நாமளும் போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் போயிட்டாரு, போய் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியல. அண்ணா திமுக அணியில் சேரவும் வாய்ப்பு இருக்கு, விஜய் கூட சேர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தேர்தலில் பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னங்க வேல்முருகன் போய் இங்க பண்ருட்டி பக்கத்தில் இருக்கிற 5 சீட்டு ஜெயிக்க போறாரா? அப்படி இல்லைங்க. தமிழகம் முழுக்க என்ன மக்கள் நினைக்கிறார்கள், என்ன கூட்டணி கட்சியை நினைக்கிறார்கள், அவர்கள் வெற்றிக்கான உழைப்பை தருவார்களா, திமுக தான் உழைக்க வேண்டுமா, அவர்கள் உழைக்க வேண்டுமா, எல்லா கணக்கையும் வெளியே காமிக்குதுங்க. பல பேருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்றாங்க திமுக. இப்போவே அங்க பெரிய முணுமுணுப்பு உருவாகிருச்சு. மாவட்ட செயலாளர் கூடிய சரியான ஒரு கோஆர்டினேஷன்ல. ஆனா ஸ்டாலின் ரொம்ப கட்டுப்பாடோட கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, சாட்டி எடுக்கிறாரு. ஜெயிச்சா வாங்கலாட்டி வராட்டி போங்க அப்படிங்கிறார். வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி, கடந்த 10 ஆண்டுகளாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக கூட்டணி, மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்ற கூட்டணி. சைலண்டா விஜய் மூவ் பண்ணிட்டு இருக்கிறார். வெளியே வரும்போதெல்லாம் பெரிய அளவுக்கான செல்வாக்கு இருக்கு. சரி, விஜய் போய் பண்ருட்டில ஒரு கூட்டம் போட்டாருன்னு வைங்க, அப்போ வேலுமுருகன் ஜெயிக்க மாட்டாரா? சொல்ல முடியாது இல்ல. இந்த கணக்கெல்லாம் இருக்குங்க, ரொம்ப பெரிய அளவு கணக்கு இருக்கும். ஏன்னா இது எல்லாம் சேர்ந்துதான் அரசியல்வாதிகள் முடிவு பண்ணுவாங்க. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் கூட வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கல 30ஆம் தேதி. அப்புறமா ஒரு 14 நாள் 23ஆம் தேதி தேர்தல், ஏப்ரல். இன்னும் ஒரு மாசம் 1 மாசம் இருக்கு. 1 மாசம் இருக்கிறதுக்குள்ள எல்லா கட்சிகளும் பெரிய முனைப்போடு இருக்கும். தேர்தல் நெருங்க 5-6 நாள்ல தான் இவங்களுடைய பல விஷயங்கள் வெளியே வருங்க. பல விஷயங்கள்னா நீங்க அப்படி சொல்றீங்களா? பல விஷயங்கள் வெளியே வரும். திமுக அண்ணா திமுக கொடுக்கின்ற பல விஷயங்கள் வெளியே வரும். எல்லாருமே இந்த பல விஷயங்களுக்கு தயாரா இருக்காங்க. அதை மீறி மக்கள் மனம் என்ன என்பதுதான் இந்த விஷயங்களை தாண்டி ஒரு முடிவை கொடுக்கும். ஆட்சி அதிகாரத்தில் யார் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். இதனால ஒருத்தர் வெளியே வந்துட்டாருங்கிறது இல்ல, இன்னும் கூட நிறைய பேர் வெளியே வருவாங்களோ. திமுக அணியில இருக்குல்ல, விசிகாவுக்கு எத்தனை சீட்டு முடிவாகல, பதிவுக்கு போற வரைக்கும் முடிவாகல. அவங்க 6 தானா கடந்த முறை, இல்ல 8ங்கிறது வாய்ப்பு இருக்கு. விசிகாவுக்கு 8ன்னா அப்போ இடதுசாரிகள் முழு மனசோட வேலை பார்ப்பாங்களா? நினைச்சு பாருங்க. ஐயா, இருக்கிற சீட்ல காங்கிரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு திமுக காரங்களே ரொம்ப கோபத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல, கிள்ளீர் தொடர்பாக அண்ணா அறிவாலயத்திலேயே என்ன அழகா உரசல் நடந்தது. இப்படி எல்லாம் இருக்கிற நிலைமை தான் தேர்தலை ஒரு கட்சி சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்று எல்லாரும் சொல்கிறார்கள். சில பேர் 3 போட்டி தான் சொல்றாங்க. திமுக, அண்ணா திமுக, தாவேகான்னு. நாம் தமிழரை கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமான ஒரு கட்சிங்க, கடந்த முறை 8.25% வாங்கி மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெற்ற கட்சி. அவங்களுக்கும் கணிசமான வாக்கு இருக்கு. நிறைய இடங்கள் டில்டிங் ஃபேக்டர் அவங்களும் இருப்பாங்க, மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம 5வது அணி ஐயா ராமதாசும் சின்னம்மா சசிகலாவும் கைகோர்த்து இருக்கின்றவர்களுக்கு ஆப்பு வைப்பதற்காக தனி ஆவர்த்தனம் செய்கிறார்கள். யாருக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த சமயத்துல திமுக வேல்முருகனை விட்டு இருக்க கூடாது. வேல்முருகனை விட்டது என்பது மற்ற கட்சிகளிடமும் அந்த எண்ணம் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டி விட்டது. நன்றி, வணக்கம்.